Dear students, good morning. நமக்கு நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன் எப்படி செயல்முறைப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். த ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன் வாட் இஸ் மீன் பை டிரான்ஸ்கிரிப்ஷன் டிஎன்ஏ வந்து ஆர்என்ஏவை கன்வெர்ட் ஆகிறதுக்கு பேர் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் நம்ம படிச்சிருக்கோம். இப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டெப்பில் நடக்குது. ஒன்று இனிஷியேஷன், இன்னொன்று எலாங்கேஷன், இன்னொன்று டெர்மினேஷன் அப்படிங்கிற 3 ஸ்டெப்பில் நடக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் இனிஷியேஷன், செகண்ட் ஸ்டெப்பு எலாங்கேஷன், தேர்ட் ஸ்டெப்பு டெர்மினேஷன். இதுதான் டிரான்ஸ்கிரிப்ஷனோட ப்ராசஸ். ஓகேவா? இந்த 3 ஸ்டெப்பையும் நம்ம படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இனிஷியேஷன் என்னென்னா, இந்த டிஎன்ஏ டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு என்ஜைம் வேணும். அதுக்கு பேர் ஆர்என்ஏ பாலிமரேஸ் அப்படிங்கிற என்ஜைம். இதுதான் வந்து ஆர்என்ஏவை உருவாக்கக்கூடிய என்ஜைம். இது டிஎன்ஏ டிபெண்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கிறது 3 ஸ்டெப்பில் நடக்குதுன்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒன்று வந்து ப்ரொமோட்டார், இன்னொன்று டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்டு, இன்னொன்று டெர்மினேட்டர் யூனிட் அப்படின்னு 3 யூனிட் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு ப்ரொமோட்டார் ரீஜன் அப்படிங்கிறது ஒரு டிஎன்ஏயில் ப்ரொமோட்டார் ரீஜன் அப்படின்னு ஒரு ரீஜன் இருக்குது. இது எல்லோ கலரில் இருக்குது. இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி டெர்மினேட்டார் அப்படின்னு ஒரு ரீஜன் இருக்குது. இது க்ரீன் கலரில் இருக்குது. இது லாஸ்ட்டில் இருக்குது. இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி இந்த இடத்துல முடிஞ்சிடும். சரியா? ப்ரொமோட்டாருங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, டெர்மினேட்டருங்கிறது எண்டிங் பாயிண்ட். ஓகேவா? இப்போது இந்த ப்ரொமோட்டாரில் ஸ்டார்ட் ஆகி டெர்மினேட்டரில் முடியும். இதை உருவாக்குற என்ஜைமுக்கு பேர் ஆர்என்ஏ பாலிமரேஸ். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஆர்என்ஏ பாலிமரேஸ் சிக்மா ஃபேக்டர் அப்படின்னு ஒரு ஃபேக்டர் இருக்குது. ஆர்என்ஏ பாலிமரேஸு சிக்மா ஃபேக்டர் ரெண்டும் சேர்ந்து இந்த டிரான்ஸ்கிரிப்ஷனை ஸ்டார்ட் பண்ணி வைக்குது. ஓகேவா? சிக்மா ஃபேக்டரும் ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்ஜைமும் ரெண்டும் சேர்ந்து டிரான்ஸ்கிரிப்ஷனை ஸ்டார்ட் பண்ணி வைக்குது. அது எந்த இடத்துல? ப்ரொமோட்டார் ரீஜனை ஸ்டார்ட் பண்ணி வைக்குது. என்ன பண்ணோம்னா, இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் மட்டும் இந்த டிஎன்ஏ ஸ்டாண்டை ரெண்டாக பிரித்து உள்ளே போயிடும். சரியா? இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் டிஎன்ஏ ஸ்டாண்டை ரெண்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு இது சென்டர் பகுதிக்குள்ளே ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்ட்ரி ஆயிரும். அப்படி என்ட்ரி ஆகிட்டு இந்த ஸ்ட்ராண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ராண்டோட பேஸ் பேர்ஸை இது கணக்கெடுக்கும். சரியா? இப்போ இது அடினைன், குவானைன், சைட்டோசின், தையமின். சரியா? சைட்டோசின், தையமின், அடினைன், குவானைன். இப்போ இந்த பேஸ் பேர்ஸ் இருக்குல்ல, இந்த பேஸ் பேர்ஸை ரீட் பண்ணிவிட்டு இதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு ஆர்என்ஏவை உற்பத்தி பண்ணும். காம்ப்ளிமெண்ட்ரினா என்ன? இங்கே அடினைன்னு இங்கே என்ன வரும்? தைமின் வரும். இங்கே குவானைன்னு இங்கே என்ன வரும்? சைட்டோசின் வரும். இங்கே என்னது? இங்கே மறுபடியும் அடினைன்னா இங்கே தைமின் வரும். இங்கே சைட்டோசின்னா இங்கே குவானைன் வரும். இங்கே அடினைன்னா இங்கே தைமின் வரும். இங்கே அடினைன்னா இங்கே தைமின் வரும். குவானைன்னா சைட்டோசின். இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு இலையை உருவாக்குது. இதுதான் ஆர்என்ஏ. உருவாக்குறது யார்? ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்ஜைம். இப்படி ஆர்என்ஏ உற்பத்தி ஆகி வெளியில் வரும். இதுதான் எலாங்கேஷன் ப்ராசஸ். இது வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த டெர்மினேட்டர் ரீஜன் வந்துருச்சு. டெர்மினேட்டர் ரீஜன் வந்து சேர்றப்ப இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸோட ரோ ஃபேக்டர் அப்படின்னு ஒரு ஃபேக்டர் இதுக்குள்ளாரே இருக்கும். இந்த இடத்துல ரோ ஃபேக்டர் இருக்குது. இந்த இடத்த வர்றப்ப ஆர்என்ஏ பாலிமரேஸோட ரோ ஃபேக்டர் சேர்றப்ப இது டெர்மினேட் ஆகிரும். டெர்மினேட்னா என்ன? இது கட்டாகி வெளியே வந்துடும். ஆர்என்ஏ வெளியே வந்துடும். கட்டாகி வெளியில் வந்த பின்னாடி ஆர்என்ஏ பாலிமரேஸும் வெளியில் வந்துடும், ரோ ஃபேக்டரும் வெளியில் வந்துடும். இதோட டிரான்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சுது. டிரான்ஸ்கிரிப்ஷன் முடிகிறப்ப ஒரு ஆர்என்ஏ உற்பத்தி ஆகிருக்கும். நம்ம சொன்னோம் இல்லையா, டிஎன்ஏ ஆர்என்ஏவை கன்வெர்ட் ஆகிறதுக்கு பேர் டிரான்ஸ்கிரிப்ஷன்.
இந்த டிஎன்ஏ எப்படி இருக்குதோ அது காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு ஆர்என்ஏ உற்பத்தி ஆகிருக்கு. இதுக்கு பேர் தான் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், இது கொஞ்சம் டஃப்பான டாபிக் தான், இருந்தாலும் புரிஞ்சுக்கலாம். ஒரு டிஎன்ஏலேருந்து ஒரு ஆர்என்ஏவை உற்பத்தி பண்ணுறதுக்கு பேர் டிரான்ஸ்கிரிப்ஷன். இன்னும் பேர் டிஎன்ஏலேருந்து ஒரு ஆர்என்ஏவை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பேர் டிரான்ஸ்கிரிப்ஷன். அது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 3 ஸ்டெப்பில் ப்ரொடக்ஷன் ஆகுது. ஒன்று இனிஷியேஷன்னா ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறது, எலாங்கேஷன் அப்படின்னா அது நீளமாக உருவாக்காது, டெர்மினேஷன்னா அதை முடிக்கிறது. ஒன்று ஸ்டார்ட் ஆகுது, இன்னொன்று நீளமாக வளருது, இன்னொன்று முடியுது. இந்த 3 ஸ்டெப்பில் நடக்கும். இதில் இந்த டிஎன்ஏல 3 பகுதி இருக்குது. ஒன்று ப்ரொமோட்டார் ரீஜியன், இன்னொன்று ஸ்ட்ரக்சரல் ஜீன், இன்னொன்று டெர்மினேட்டர் ரீஜியன் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே லாஸ்ட் டாப்பிக்கில் படித்தோம். ஒன்று ப்ரொமோட்டார் ரீஜியன், ஸ்ட்ரக்சரல் ஜீன், இன்னொன்று டெர்மினேட்டர் ரீஜியன். ஓகே, இது எல்லாத்தையும் செயல்படுத்துறது யாருன்னா ஆர்என்ஏ பாலிமரேஸ் அப்படிங்கிற ஒரு என்ஜைம். இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் சிக்மா ஃபேக்டர் அப்படிங்கிற ஃபேக்டரோட ஜாயிண்ட் ஆகி இந்த டிரான்ஸ்கிரிப்ஷனை ஸ்டார்ட் பண்ணி வைக்கும். இது தனியாக இருந்தால் இப்படி எலாங்கேஷன் ஆகி நீளமாக ஆர்என்ஏவை உருவாக்கி கொடுக்கும். இதுவே ரோ ஃபேக்டரோட சேர்ந்துச்சுன்னா இதை டெர்மினேட் பண்ணி கட் பண்ணி விட்டுரும். இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் அது கூட யார் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தன்னோட ஃபங்க்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கும். இந்த டிஎன்ஏ பாலிமரேஸோட சிக்மா ஃபேக்டர் சேர்ந்ததுன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகும். எதுவுமே இல்லாமல் டிஎன்ஏ பாலிமரேஸ் மட்டும் இருந்துச்சுன்னா எலாங்கேஷன் ஆகும். இந்த டிஎன்ஏ பாலிமரேஸோட ஆர்என்ஏ பாலிமரேஸோட ரோ ஃபேக்டர் சேர்ந்துச்சுன்னா டெர்மினேட் ஆகிடும். கூட யார் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தன்னோட ஃபங்க்ஷனை மாற்றி. இப்போ ஃபஸ்ட்டு ஆர்என்ஏ பாலிமரேஸோட சிக்மா ஃபேக்டர் சேர்ந்த உடனே இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆனவுடனே ஆர்என்ஏ உற்பத்தியாகி வெளியில் வருது. இப்படி வெளியில் வந்து எலாங்கேஷனாகி நீளமாக போயிட்டே இருக்கும். இந்த லாஸ்ட்டில் இங்கே டெர்மினேட்டர் இருக்குல்லையே, இங்கே ரோ ஃபேக்டர் இந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த ரோ ஃபேக்டரோட ஆர்என்ஏ பாலிமரேஸ் சேர்றப்ப இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆயிரும். இது ஸ்டாப் ஆயிரும். ஸ்டாப் ஆன உடனே இந்த உற்பத்தியான ஆர்என்ஏ கட்டாகி வெளியில் வந்துடும். இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸும் வெளியில் வந்துடும், ரோ ஃபேக்டரும் வெளியில் வந்துடும். இப்போ நம்ம கடைசியாக ஒரு ஆர்என்ஏ மாலிகுல் உற்பத்தி ஆயிரும். இதுக்கு பேர் தான் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஓகே, இதுக்கு பேர் என்ன? டிரான்ஸ்கிரிப்ஷன். இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ரோகேரியேட்டில் ஒரு மாதிரி நடக்கும், யூகேரியேட்டில் ஒரு மாதிரி நடக்கும். இப்போ நம்ம பார்த்தது ப்ரோகேரியேட்டில் நடந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் நம்ம இப்போ படிச்சிருக்கோம். யூகேரியேட்டில் இன்னும் டீப்பாக இருக்கும், அதை நம்ம படிக்க போகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், இது அப்படியே மனசில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை கவனிங்க. ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன். இன் ப்ரோகேரியாட்ஸில் there are 3 major types of RNA. ப்ரோகேரியாட்ஸில் 3 வகையான ஆர்என்ஏ இருக்குது. ஒன்று mRNA, மெசஞ்சர் ஆர்என்ஏ, இன்னொன்று tRNA, ட்ரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ, rRNA அப்படின்னா ரிபோசோமல் ஆர்என்ஏ. இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் ஆர்என்ஏ இருக்குது. ஒன்று mRNA, இன்னொன்று tRNA, இன்னொன்று rRNA. இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் ஆர்என்ஏ ப்ரோகேரியாட்ஸில் இருக்குது, யூகேரியாட்ஸ்லையும் இருக்குது. All these 3 RNAs need for synthesis of a protein cell. ஒரு புரோட்டீன் உற்பத்தி பண்ணுறதுக்கு இந்த 3 ஆர்என்ஏவும் வேணும். புரோட்டீன் உற்பத்தி பண்ணுறதுக்கு 3 ஆர்என்ஏவும் வேணும். இந்த 3 ஆர்என்ஏவுக்கு என்னென்ன வேலைன்னு பார்க்கலாம். இந்த mRNA ப்ரொவைட்ஸ் டெம்ப்ளேட்னா இதுதான் பேஸ். mRNA வச்சு தான் நம்ம புரோட்டீன் உற்பத்தி பண்ணுறோம். அதுக்கு பேர் டெம்ப்ளேட். அதாவது மூலப்பொருளே இது தான், பேசிக்கே இது தான். இதை வச்சு தான் நம்ம இன்னொன்று உற்பத்தி பண்ணுறோம். இப்போ நம்ம பேப்பரை வச்சு தான் எழுதுகிறோம். எக்ஸாமுக்கு நம்ம எதை வச்சு எழுதுகிறோம்? பேப்பரை வச்சு தான் எழுதுகிறோம். எக்ஸாமுக்கு மூலப்பொருள் என்ன? பேப்பர். அப்படின்னா பேப்பரை வச்சு தான் நம்ம எல்லா ஒர்க்கும் செய்கிறோம். அதேமாதிரி ப்ரோட்டீன் சிந்தசிஸுக்கு mRNA பேஸை வச்சு தான் நம்ம எல்லா ஒர்க்கும் நடக்குது. அதுக்கு பேர் டெம்ப்ளேட். tRNAனா ட்ரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ. ட்ரான்ஸ்ஃபர்னு என்ன? எடுத்துகிட்டு போய் கொடுக்குறதுக்கு பேர் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ.
இந்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் கொடுக்கும். அதனால் அதுக்கு பேர் டிஆர்என்ஏ. அண்டு ரீட்ஸ் த ஜெனட்டிக் கோடு, ஜெனட்டிக் கோடையும் ரீட் பண்ணும். இது பண்ணுறது யார்? டிஆர்என்ஏ. சரி, எம்ஆர்என்ஏ அப்படிங்கிறது டெம்ப்ளேட்டாக ஃபங்க்ஷன் பண்ணும். இந்த டிஆர்என்ஏ வந்து அமினோ ஆசிட்ஸ் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கிட்டு போகும். ஜெனட்டிக் கோடையும் ரீட் பண்ணும். அதை அப்புறம் கடைசியாக பார்ப்போம். இந்த ஆர்ஆர்என்ஏ என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுதான் மிக முக்கியமான வேலை செய்யும். எப்போ? ப்ரோட்டீன்ஸில் டிரான்ஸ்லேஷன் ஃபங்க்ஷன் பண்ணும். இந்த ஆர்ஆர்என்ஏ டிரான்ஸ்லேஷன் பண்ணும். அதையும் நம்ம இனிமேல் படிப்போம். சரியா? 3 டைப் ஆஃப் ஆர்என்ஏ இருக்குது. எம்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ, ஆர்ஆர்என்ஏ. ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேலை இருக்குது. எம்ஆர்என்ஏ டெம்ப்ளேட்டாக ஃபங்க்ஷன் பண்ணும். டிஆர்என்ஏ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ், அமினோ ஆசிட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரும். ஜெனட்டிக்கோட ரீட் பண்ணும். ஆர்ஆர்என்ஏ டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுக்கும். இந்த 3 ஆர்என்ஏயோட ஃபங்க்ஷன்ஸ். இப்போ என்ஜைமை பற்றி பார்க்கலாம். என்ஜைம் என்னென்னு சொல்லிக்கிட்டோன்னா, there is a single DNA dependent RNA polymerase enzyme. RNA polymerase அப்படிங்கிற ஒரு என்ஜைம் இருக்குது. இட் catalyze the transcription of all type of RNA. இதுதான் டிரான்ஸ்கிரிப்ஷனோட எல்லா வேலையும் செய்யும். இட் பைண்ட்ஸ் தி ப்ரோமோட்டார் இனிஷியேட்ஸ். இது ப்ரோமோட்டார் பகுதியில் போய் ஜாயிண்ட் ஆகி இனிஷியேஷன் பண்ணும். இந்த பாலிமரேஸ் பைண்டிங் சைட் இஸ் கால்டு ப்ரோமோட்டார்ஸ். எந்த இடத்துல போய் ஆர்என்ஏ பாலிமரேஸ் ஜாயிண்ட் ஆகுது அந்த இடத்துக்கு பேர் ப்ரோமோட்டார் அப்படின்னு சொல்லி பேர். ஸ்டார்ட் பண்ணி வைக்கிற இடம். The polymerase binding site is called promoter. It is use the nucleoside transcriptase substrate the polymerase in template dependent fashion following the rule of complementary. Complementary அப்படிங்கிற ரூலை வச்சு நியூக்ளியோசைடு ட்ரைபாஸ்பேட் அப்படிங்கிற ஒரு பொருளிலிருந்து தேவையான பொருளை எடுத்துக்கலாம். அந்த டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு என்னென்ன பொருள் தேவையோ அதையெல்லாம் நியூக்ளியோசைடு ட்ரைபாஸ்பேட் அப்படின்னு ஒரு இடத்துலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு என்னென்ன தேவை, அரிசி குழம்புலாம், அதெல்லாம் எங்கேருந்து எடுக்கிறோம்? கிச்சன்லேருந்து எடுக்கிறோம். அந்த கிச்சன் மாதிரி இந்த நியூக்ளியோசைடு டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் என்னென்ன தேவையோ அதெல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அது பேர் சப்ஸ்ட்ரேட், மூலப்பொருளை அது ஃபங்க்ஷன் பண்ணும். இந்த டிஎன்ஏவோட காம்ப்ளிமெண்ட்ரி அப்படிங்கிற ரூலை ஃபாலோ பண்ணி நம்ம டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏவை உற்பத்தி பண்ணுறோம். ஆஃப்டர் தி இனிஷியேஷன் நடந்து முடிஞ்ச பின்னாடி டிரான்ஸ்கிரிப்ஷன், த பாலிமரேஸ் கண்டினியூஸ் டு எலாங்கேஷன் ஆஃப் ஆர்என்ஏ. இனிஷியேஷன் நடந்து முடிஞ்ச பின்னாடி அந்த ஆர்என்ஏவை அப்படி நீளமாக எலாங்கேஷன் பண்ணுது 2வது ஸ்டெப்பில். அண்ட் ஏடிங் நியூக்ளியோடைடு ஆஃப்டர் தி அனதர் க்ரோயிங் ஆர்என்ஏ செயின். நியூக்ளியோடைடு ஆட் பண்ணி அது பெருசாக உருவாக்குது. ஒன் ஷார்ட் ஸ்ட்ரெச் ஆஃப் ஆர்என்ஏ ரிமைன்ஸ் பவுண்ட் இன் என்ஜைம். ஒரு சின்ன ஸ்ட்ரெச், அதில் பகுதி மட்டும் என்ஜைம் மட்டும் ஜாயிண்ட்லி இருந்துக்கிட்டே இருக்கும். when the polymerase reach in terminator region, polymerase வந்து terminator region வந்து சேர்ந்த பின்னாடி the nascent DNA is falls up. nascent RNA அப்படின்னா புதிதாக உற்பத்தி செய்யப்பட்ட ஆர்என்ஏ கட்டாயி வெளியில் வந்துடும். புதிதாக உற்பத்தி செய்யப்பட்ட ஆர்என்ஏ கட்டாயி வெளியில் வந்துடும். அண்ட் ஆல்சோ ஆர்என்ஏ பாலிமரேஸும் கட்டாயி வெளியில் வந்துடும். இங்கே பாருங்கள், மறுபடியும் பார்க்கலாம். ஆர்என்ஏ பாலிமரேஸ் சிக்மா ஃபேக்டரோடு சேர்ந்து ப்ரோமோட்டார் ஸ்டார்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் ஆர்என்ஏ பாலிமரேஸ் ஆர்என்ஏ உற்பத்தி பண்ணி எலாங்கேஷன் பண்ணுது. அதுக்கப்புறம் ஆர்என்ஏ பாலிமரேஸ் ரோ ஃபேக்டர் அப்படிங்கிற பகுதியில் போய் ஜாயிண்ட் ஆகி இந்த நேசண்ட் ஆர்என்ஏவை கட் பண்ணி வெளியே கொண்டு வந்துடுது. ஆர்என்ஏ பாலிமரேஸும் வெளியே வந்துடுது. இப்போ நமக்கு ஒரு ஆர்என்ஏ உற்பத்தி ஆகுது. இதுக்கு பேர் தான் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஓகே, இதுக்கு அடுத்து ஒரு ஜென்ரல். The question is how RNA polymerase able to catalyze 3 steps of initiation, elongation, termination. எப்படி ஆர்என்ஏ பாலிமரேஸ் 3 வேலையும் செய்யுது? இனிஷியேஷன் பண்ணுது, எலாங்கேஷன் பண்ணுது, டெர்மினேஷன் பண்ணுது அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே வரணும். அதுக்கு தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆர்என்ஏ பாலிமரேஸ் தன்னோட கூட யார் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணும். ஆர்என்ஏ பாலிமரேஸ் சிக்மா ஃபேக்டரோடு சேர்ந்தால் ப்ரோமோட்டாரில் போய் டிரான்ஸ்கிரிப்ஷனை ஸ்டார்ட் பண்ணி வைக்கும். இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் மட்டும் தனியாக இருந்தால்
இந்த ஆர்என்ஏவை எலாங்கேஷன் பண்ணும். இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் ரோ ஃபேக்டரோடு சேர்ந்தால் என்ன பண்ணும், இந்த டிரான்ஸ்கிரிப்ஷனை டெர்மினேட் பண்ணி ஸ்டாப் பண்ணிடும். இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் கூட யார் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணும். அதுதான் இப்போ கேட்ட கேள்வி. The question is, how RNA polymerase able to catalyze 3 steps of initiation, elongation, termination. RNA polymerase எப்படி இனிஷியேஷனும் பண்ணுது, எலாங்கேஷனும் பண்ணுது, டெர்மினேஷன் பண்ணுது அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே வரணும். அதுக்கு உண்டான ஆன்சர், the RNA polymerase only capable of catalyzing process of elongation. RNA polymerase தனியாக இருந்தால் அதனால் எலாங்கேஷன் மட்டும்தான் பண்ண முடியும். அது கூட ரோ ஃபேக்டர் சேர்ந்தால் டெர்மினேட் பண்ணும், சிக்மா ஃபேக்டர் சேர்ந்தால் ஸ்டார்ட் பண்ணி வைக்கும். ஓகே. The RNA polymerase associate transitive with initiation factor sigma ஃபேக்டர் சேர்ந்தால் இனிஷியேஷன் பண்ணும். டெர்மினேஷன் ஃபேக்டர் ரோ ஃபேக்டரோடு சேர்ந்தால் டெர்மினேட் பண்ணிடும். It can initiate and terminate the transcription. சரியா? சிக்மா ஃபேக்டர் சேர்ந்தால் ஸ்டார்ட் பண்ணி வைக்குது, ரோ ஃபேக்டர் சேர்ந்தால் டெர்மினேட் பண்ணி ஸ்டாப் பண்ணிடுது ரெஸ்பெக்டிவ்லி. யார் கூட சேர்றாங்களோ அதுக்கு மாதிரி. Association of RNA, these factors instructs RNA polymerase either initiate and terminate the process of transcription. யார் அசோசியேட் பண்ணுறாங்களோ, யார் கூட சேர்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இனிஷியேட் பண்ணவும் செய்யும், டெர்மினேட் பண்ணவும் செய்யும். கூட இருக்கிற ஆளை பொறுத்து மாறுபடும். சரியா? சேர்க்கை சேர்ந்துச்சுன்னா இப்படி போயிடும். யார் கூட சேருதோ அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணி. இதுக்கடுத்து இன்னொரு ஜென்ரல். இன் பாக்டீரியா mRNA does not require any processing. பாக்டீரியாவில் mRNA வந்து இப்படி டிரான்ஸ்கிரிப்ஷன் வரப்போ நீ ப்ராசஸ் எல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து உற்பத்தி ஆகிருக்கும். சரி, அதில் எந்த ப்ராசஸும் நீ பண்ண தேவையில்லை. அண்ட் பிகம் ஆக்டிவ் அண்ட் ஆல்சோ சின்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் சிமுலேட்லி. இந்த ப்ரோகேரியட்ஸில் மட்டும் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும்போதே டிரான்ஸ்லேஷனும் ஸ்டார்ட் ஆயிரும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ப்ரோகேரியட்ஸில் ஒரு டெஃபைனான நியூக்ளியஸ் கிடையாது, நியூக்ளியர் மெம்பரின் இல்லை. அதனால் நியூக்ளியஸும் சைட்டோபிளாசமும் எல்லாம் ஒரு கலவையாக இருக்கும். அதனால் என்ன ஆகுன்னா, டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும்போதே டிரான்ஸ்லேஷனும் ஸ்டார்ட் ஆகிரும். ரெண்டும் ஒரே டைமில் நடக்கும். ஏன்னா அது நியூக்ளியர் மெம்பரின் இல்லை. நியூக்ளியர் மெம்பரின் இல்லைன்னா நியூக்ளியஸும் சைட்டோபிளாசமும் கலவையாக இருக்கும். அதனால் டிரான்ஸ்கிரிப்ஷனும் டிரான்ஸ்லேஷனும் ஒரே நேரத்தில் டேக்ஸ் பிளேஸ் சிமுலேட்டனியஸ்லி, ஒரே நேரத்தில் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த சேம் கம்பார்ட்மெண்ட் ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் ரெண்டுமே ஸ்டார்ட் ஆகிடும். சின்ஸ் நோ செப்பரேஷன் ஆஃப் சைட்டோசல் நியூக்ளியஸ். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நோ செப்பரேஷன் ஆஃப் சைட்டோசல்னால் சைட்டோபிளாசமும் நியூக்ளியஸும் செப்பரேட் பண்ணல, ரெண்டும் கலந்துருக்கு, மெம்பரின் இல்லை. அதனால் இப்படி நடக்குது. Many times translation can begin much before the mRNA fully transcribed. நிறைய டைமு mRNA ஃபுல்லாக உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த டிரான்ஸ்லேஷன் ஸ்டார்ட் ஆகிடுது. சரியா? நிறைய டைமு ஸ்டார்ட் ஆகிடுது. This is because genetic material is not separated from other cell organelles. இது எதனாலனா, ஜெனட்டிக் மெட்டீரியல் மற்ற இதிலேருந்து வந்து செப்பரேட் ஆகி வராதனால இது நடக்குது. அதர் செல் ஆர்கனல்ஸ் ஆஃப் தி நியூக்ளியர் மெம்பரேன் இஸ் கான்ஸ்டிடியூஷனலி. மற்ற செல் ஆர்கனோட இந்த நியூக்ளியஸ் வந்து தனியாக பிரிக்கப்படவில்லை, அதனால் இப்படி நடக்குது. டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன் கேன் பி கப்புல்டுன்னு பாக்டீரியா. கப்புல்டுன்னா ரெண்டும் ஒரே நேரத்தில் நடந்தால் அதுக்கு பேர் கப்புல்டு. கப்புல்டுன்னா என்ன அர்த்தம்? ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்கிறதுக்கு பேர் கப்புல்டு அப்படின்னு சொல்லி பேர். ரெண்டும் ஒரே நேரத்திலேயே நடந்துவிடும், செப்பரேட்டான நடக்காது. ஓகே, திஸ் இஸ் த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆஃப்
ப்ரோகேரியாட்ஸ். இதுதான் ப்ரோகேரியாட்ஸில் நடக்கக்கூடிய டிரான்ஸ்கிரிப்ஷன். ஓகே, இப்போ நம்ம யூகேரியாட்ஸ் நடத்தணும் அப்படின்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க, சரியா புரிஞ்சுக்க முடியாது. அதனால் இந்த ப்ரோகேரியாட்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷனை 5 டைம்ஸ் பாருங்கள், அப்போ தான் புரியும். இது ஒரு கஷ்டமான டாப்பிக்கு, இந்த லெசனே அப்படி தான் இருக்குது. இதை ஒரு 5 டைம்ஸ் அந்த வீடியோவை திருப்பி திருப்பி போட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ப்ரோகேரியாட்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் புரியும். ப்ரோகேரியாட் டிரான்ஸ்கிரிப்ஷன் புரிஞ்சால் தான் யூகேரியாட்ஸ் கொஞ்சமாவது புரியும், இல்லைனா ஒன்றுமே புரியாது. அதனால் ப்ரோகேரியாட்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷனை ஒரு 5 டைம்ஸ் இந்த வீடியோ போட்டு பாருங்கள். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ், எஸ் டு மீ. Okay, thank you students. Let us meet next topic.